அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் தினமணி செய்தித்தாள் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, இங்க தமிழ்நாடோட அச்சீவ்மெண்ட்ஸ பத்தி குடுத்துருக்காங்க. சரியா? தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, முதல்ல பொருளாதார வளர்ச்சியில இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக இருக்கு. 9.69% பொருளாதார வளர்ச்சி. ஓகேங்களா? ரியல் எக்கனாமிக் குரோத் அப்படிங்கிறது நமக்கு 9.69% இருக்கு. ஓகேவா? ரியல் எக்கனாமிக் குரோத் அப்படின்னா, நம்ம இன்ஃப்ளேஷன கால்குலேட் பண்ண மாட்டோம். சரிங்களா? இதுவே நாமினல் எக்கனாமிக் குரோத்ல பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு 14.20%ல இருக்கும். நாமினல் எக்கனாமிக் குரோத் அப்படின்னா, இன்ஃப்ளேஷன கால்குலேட் பண்ணுவோம். ரியல் எக்கனாமிக் குரோத்லயும் சரி, நாமினல் எக்கனாமிக் குரோத்லயும் சரி, இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் யாருன்னா தமிழ்நாடு தான். சரிங்களா? அதுதான் இங்க குடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு தமிழக அரசாங்கத்தோட ஃபிளாக்ஷிப் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமான திட்டங்கள். அதுல எவ்வளவு பயனாளிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இப்ப மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1,00,00,000 பேருக்கு மேல பயனாளிகள் இருக்காங்க. காலை உணவு திட்டத்துல எவ்வளவு பயனாளிகள் இருக்காங்க? புதுமை பெண் திட்டத்துல எவ்வளவு? தமிழ் புதல்வன் திட்டத்துக்கு கீழ எவ்வளோ? மக்களை தேடி மருத்துவம் அந்த திட்டத்துக்கு கீழ எவ்வளவு பேர் இருக்காங்க? இந்த மாதிரியான விஷயங்கள். விடியல் பயணம் திட்டம் கீழ. முதலீட்டாளரின் முதல்வர் முகவரி அப்படிங்கிற இந்த ஸ்கீம் இன்வெஸ்டார்ஸ்க்காக இருக்கக்கூடிய ஸ்கீம். சரிங்களா? அந்த திட்டத்துக்கு கீழ எவ்வளவு வேலை வாய்ப்புகள், எவ்வளவு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு. நான் முதல்வன் திட்டம் நமக்கு நல்லாவே தெரியும். அடுத்தது இலவச மின்சாரம் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா, கைத்தறி நெசவாளர்களாக இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு 300 யூனிட். இதே விசைத்தறி நெசவாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா, 1000 யூனிட். இந்த டிஃபரன்ஸ புரிஞ்சுக்கணும். கைத்தறி நெசவாளர்களுக்கு 300 யூனிட் குடுக்குறாங்க. விசைத்தறி நெசவாளர்களுக்கு 100 யூனிட் இலவச மின்சாரம் அப்படிங்கிறது வழங்கப்படுது. இந்த மாரி தமிழக அரசாங்கத்தோட முக்கியமான திட்டங்களுக்கு கீழ எவ்வளவு பயனாளிகள் இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு விளம்பரமாக குடுத்திருக்காங்க. அடுத்து இன்றைய தலைப்புச் செய்தி பார்த்தோம்னா, இந்தியா, பிரிட்டன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் மத்தியில ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட் அப்படிங்கிறது சைன் ஆயிருக்கு. இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல இருந்து பிரிட்டனுக்கு போகக்கூடிய, பிரிட்டன்ல விக்கக்கூடிய பொருட்கள், அங்க அதனுடைய வரி அப்படிங்கிறது கம்மியாகும். அதே மாரி பிரிட்டன்ல இருந்து இந்தியாவுக்கு இந்தியாவுல இறக்குமதி செய்யப்பட்டு, இந்தியாவுல விற்கக்கூடிய பொருட்களுக்கு பார்த்தீங்கன்னா, அ இங்க நம்ம வரிகள கம்மி பண்ணி குடுப்போம். சரிங்களா? அப்ப இரு நாட்டு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம்னா என்ன அப்படின்னா, நம்மளோட பொருட்கள் அங்க போறப்ப, அங்க போடக்கூடிய எக்ஸ்ட்ரா டாக்ஸேஷன் அப்படிங்கிறத கம்மி பண்ணுவாங்க. அதே மாரி அந்த பொருட்கள் இங்க வரப்ப, அவங்க நாட்டு பொருட்கள் இங்க வரப்ப, இங்க இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா டாக்ஸேஷன் அப்படிங்கிறத நம்ம கம்மி பண்ணுவோம். ஓகேங்களா? அந்த வகையில பார்க்கிறப்ப, இந்தியாவுடைய ஜவுளி பொருட்கள், ஆபரணங்கள், ரத்தினங்கள் இந்த மாரியான பொருட்கள் அங்க போறப்ப வரி அப்படிங்கிறது கம்மியாகும். அதே மாதிரி அங்கிருந்து வரக்கூடிய அழகு சாதன பொருட்கள், மின்விளக்கு, மருத்துவ சாதனங்கள் இதெல்லாமே இந்தியாவுக்குள்ள வரப்ப அதனுடைய விலை கம்மியாகும் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. சரிங்களா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒப்பந்தம். ஓகேங்களா? அதாவது பிரிட்டன்ல இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளர் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தொழிலாளர் பிரிட்டன் நாடுமே அவருக்கு டாக்ஸ் போடுவாங்க. அவரு இந்தியாவுமே அவருக்கு நம்ம டாக்ஸ் போட முடியும். ஏன்னா ரெமிட்டன்ஸஸ்லாம் அனுப்புவாங்க இல்லையா? அததான் இங்க குடுத்திருக்காங்க. ஒரே வருமானத்தின் மீது இரு நாடுகளிலும் விதிக்கப்படும் வரி. ஓகேங்களா? இப்போ ஒருத்தர் சம்பாரிக்கிறார் அப்படின்னா, பிரிட்டனுக்கு கொஞ்சம் டாக்ஸ், இந்தியாவுக்கு கொஞ்சம் டாக்ஸ் அப்படிங்கிற மாரி கட்டுவாங்க. அந்த ஒரு டாக்ஸேஷன் அப்படிங்கிறத அடுத்த 3 வருஷத்துக்கு நிறுத்தி வைக்க போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு. இப்போ இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமென்ட்டோட முக்கியமான ஆப்ஜெக்டிவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் இருக்கக்கூடிய இந்த வர்த்தக மதிப்பு அப்படிங்கிறது. சரிங்களா? இந்த வர்த்தக மதிப்பு அப்படிங்கிறது 1.79 லட்சம் கோடியாக இருக்கு. ஓகேங்களா? 1.79 லட்சம் கோடியா இருக்கு இந்த வர்த்தக மதிப்பு. அத அடுத்த 10 ஆண்டுகள்ல 2லிருந்து 3 மடங்கா உயர்த்தணும் அப்படிங்கிறது தான் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமென்ட்டோட முக்கியமான ஆப்ஜெக்டிவா இருக்கு. சரிங்களா? அததான் இங்க குடுத்திருக்காங்க. தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய திருக்குறள். திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுள முன்னிற்பவை" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இயற்கையான நுட்ப அறிவை நூலறிவோடு ஒருங்கே உடையவர்க்கு மிக்க நுட்பமான சூழ்ச்சிகளாய் முன்னிற்பவை எவை உள்ளன? அதாவது நேச்சுரலாவே டேலண்ட் இருக்கக்கூடிய ஆட்கள், இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய ஆட்கள். அவங்களுக்கு நூல் அறிவுமே இருக்கு. அப்ப புக் நாலேட்ஜுமே இருக்கு அப்படிங்கிறப்ப, அவங்க முன்னாடி எந்த ஒரு சூழ்ச்சியும் நிக்காது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. திருக்குறள் எண் 636 அதிகாரம் அமைச்சு. சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, மத்திய அரசாங்கம் ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. சாலை விபத்துல சிக்கக்கூடிய நபர்களுக்கு கட்டணம் இல்லாத சிகிச்சை திட்டம் அப்படிங்கிறத நடைமுறைப்படுத்த போறாங்க. சரியா?
அதாவது நம்மளுடைய இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48 அப்படிங்கிற திட்டம் தெரியும் நமக்கு. அதே திட்டம் மாரி தான் மத்திய அரசாங்கமும் ஒரு திட்டத்த கொண்டு வந்திருக்காங்க. சரியா? ஸோ இந்த திட்டத்துக்கு கீழ என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு வந்து சாலை விபத்து ஏற்படுது அப்படிங்கிறப்ப, ஒருத்தருக்கு சாலை விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அந்த சாலை விபத்து ஏற்பட்ட நபருக்கு ரூ. 1,50,000 வரைக்கும் கட்டணமில்லாத சிகிச்சை அப்படிங்கிறது வழங்கப்படும். அதே மாரி எவ்வளோ நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் 7 நாளைக்கு ரூ. 1,50,000 வரைக்கும் கட்டணமில்லாத சிகிச்சை வழங்கப்படும். இந்த திட்டம் இந்தியா ஃபுல்லா நடைமுறைப்படுத்த போறாங்க. நேஷனல் ஹெல்த் அத்தாரிட்டி இருக்காங்க இல்லையா? NHA இவங்க தான் வந்து நோடல் ஏஜென்சி இந்த திட்டத்த நிர்வகிக்கக்கூடிய அமைப்பாக இருக்க போறாங்க. சரியா? ஸோ ரூ. 1,50,000 தரப்போறாங்க. 7 நாளைக்கு சிகிச்சை வழங்க போறாங்க. சரியா? இதே நம்மளோட தமிழகத்தோட இன்னுயிர் காக்கும், நம்மை காக்கும் 48 திட்டத்துக்கு கீழ பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல ஆக்சிடென்ட் எங்க ஆனாலுமே சரி, ஓகேங்களா? எங்க ஆக்சிடென்ட் தமிழ்நாட்டோட எல்லைக்குள்ள எங்க ஆக்சிடென்ட் ஆனாலுமே அவங்கள மருத்துவமனையில கொண்டு போய் சேர்த்துட்டோம் அப்படின்னா, அந்த மருத்துவமனையில சேர்த்தக்கூடிய நபருக்கு ரூ. 5,000 அரசாங்கம் வந்து வழங்குவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த திட்டத்துக்கு கீழ ரூ. 1,00,000 வரைக்கும் பயன் பெற்றுக்கலாம் அப்படிங்கிறது இருந்துச்சு. முதல் 48 மணி நேருக்கு 48 மணி நேரத்துக்கு. இப்போ ரூ. 2,00,000 வரைக்கும் இந்த திட்டத்துக்கு கீழ அதிகபட்சமான அந்த சிகிச்சை தொகை அப்படிங்கிறது 2,00,000 உயர்த்தப்பட்டிருக்கு. முதல் 48 மணி நேரங்களுக்கு குறிப்பிட்ட மருத்துவமனைகள்ல 2,00,000 வரைக்கும் சிகிச்சை பெற்றுக்கலாம் அரசாங்கத்தோட மானியத்தோட. சரிங்களா? இப்ப எவ்வளவு மருத்துவமனைகள் இந்த திட்டத்துக்கு கீழ இருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 723 மருத்துவமனைகள். அதுல 250 பார்த்தீங்கன்னா, அரசு மருத்துவமனைகளா இருக்கு. 473 தனியார் மருத்துவமனைகளா இருக்கு. சரிங்களா? ஸோ இது தமிழ்நாட்டோட திட்டம். இதே மாதிரியான ஒரு திட்டத்த தான் மத்திய அரசாங்கமும் கொண்டு வந்திருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஐநாவோட மனித வளர்ச்சி குறியீடு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கு. சரிங்களா? யுனைட்டட் நேஷன்ஸோட ஹியூமன் டெவலப்மென்ட் இண்டெக்ஸ் ரிப்போர்ட்ட வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ நமக்கு UNDP அவங்க தான் வந்து வெளியிடுவாங்க. என்ன இண்டிகேட்டர்ஸ பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஓகேங்களா? லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அடுத்ததா வந்து நம்மளோட எஜுகேஷன், அடுத்தது ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஓகேங்களா? அதாவது GNI பெர் கேபிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இத பேஸ் பண்ணி நமக்கு மனித வளர்ச்சி குறியீடு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கு. போன வருஷம் மனித வளர்ச்சி குறியீடு 2024ல இந்தியாவோட ரேங்க் பார்த்தீங்கன்னா, 134ஆ இருந்துச்சு. 2025ல இந்தியாவோட ரேங்க் வந்து 130வது இடத்துல நம்ம இருக்கோம். சரிங்களா? இந்தியாவோட ரேங்க் 130வது இடத்துல இருக்கோம் நம்ப. நம்மளோட ஸ்கோர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0.685 ஓகே. நம்மளோட ஸ்கோர் வந்து 0.685ல வந்து இருக்கோம். அதே மாரி நம்மளோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படிங்கிறது 71.7ல இருந்து இப்போ 72ஆ இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதே மாரி நம்மளுடைய இந்த தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது $9,000 கொண்டு வந்திருக்கு. ஓகேங்களா? $9,046.76 நம்மளோட GNI பெர் கேபிட்டா அப்படிங்கிறது. சரியா? அதே மாரி நமக்கு எக்ஸ்பெக்டட் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் அப்படிங்கிறதும் 12.6ல இருந்து இப்போ 6.8க்கு வந்து வந்திருக்கு. சரிங்களா? இதெல்லாம் வந்து பேசிக் டேட்டாஸா வந்து குடுத்திருப்பாங்க. ரேங்க் வந்து நமக்கு 130 ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா, 0.685 லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இன்கிரீஸ் ஆயிருக்கு. எல்லாமே இன்கிரீஸ் ஆயிருக்கு நமக்கு. சரிங்களா? அ நம்மளோட பெர் கேபிட்டா இன்கமும் இன்கிரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ ஐநா மனித வளர்ச்சி குறியீடு அதனுடைய தரவரிசையை குடுத்திருக்காங்க. ஓகேவா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கடைசியா தமிழக அரசாங்கத்தோட ஒரு சிறப்பான தமிழக முதலமைச்சரோட ஒரு சிறப்பு செய்தி அப்படிங்கிறது இங்க இருக்கு. இதுல தமிழ்நாடு அரசு எதுக்கெல்லாம் மத்திய அரசாங்கத்தோட விருதுகள வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து குடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒரு பேஜ அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது நமக்கு அச்சீவ்மென்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற டாபிக் கீழ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு பாயிண்ட்டையும் படிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எது ரெலவென்ட்டா தோணுதோ, அத எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனா, இது ஃபுல்லா பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக அரசாங்கம் எதுலலாம் அவார்ட் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற முக்கியமான விஷயங்கள தான் குடுத்திருக்காங்க. சரியா? இப்போ உதாரணத்துக்காக பார்த்தீங்க அப்படின்னா, மாற்றுத்திறனா மாற்றுத்திறனாளிகளோட சேவைக்கான முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. 2021லே விருது குடுத்திருக்காங்க. சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, ஆ நீர் மேலாண்மைக்கான தேசிய விருதுல நம்ம 3வது இடம் பெற்றிருக்கோம். அதற்கான விருது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு மகப்பேறு சிகிச்சைகள் பண்றோம் இல்லையா? மகப்பேறு சிக்கல்கள் இருக்கக்கூடிய அந்த ஹை ரிஸ்க் பிரெக்னன்ட் மதர்ஸ் இருப்பாங்க. ஹை ரிஸ்க் பிரெக்னன்சி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அவங்கள கண்டறிஞ்சு அவங்களுக்கான சிகிச்சை வழங்குறதுல தமிழ்நாடு முதலிடத்துல வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி முக்கியமான விஷயங்கள் குடுத்துருக்காங்க. சுகாதாரத்துக்கான மதிப்பீட்டுல தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்கு. தூய்மை பராமரிப்புல சிறந்து விளங்கிய மாநிலமாக தமிழ்நாடு வந்து இருக்கு.
அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, ஜல்சக்தி திட்டத்துக்கு கீழ சிறப்பாக செயல்படக்கூடிய மாநிலமாக முதல் இடத்துல நம்ம இருக்கோம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, தேசிய மீன்வள மேம்பாட்டு வாரியம் சார்பாக அந்த சிறந்த உள்நாட்டு மீன் உற்பத்தி மாவட்டமா தஞ்சாவூர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. ஜெர்மன் தலைநகர்ல நமக்கு பட்வா சர்வதேச பயண விருது அப்படிங்கிறது நம்மளுடைய சுற்றுலாத்துறைக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. அதே மாரி மத்திய அரசாங்கத்தோட சுற்றுலா அமைச்சக விருதும் நம்ம வாங்கியிருக்கோம். காசநோய் ஒழிக்கக்கூடிய அந்த முயற்சிகளுக்காக தமிழ்நாட்டில இருந்து 9 மாவட்டங்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. காகிதம் இல்லா சட்டப்பேரவை அ அசெம்பிளி அப்படிங்கிறத கொண்டு வந்ததுக்காக மத்திய பார்லிமென்டரி அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியிலிருந்து விருது வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அதே மாரி நம்மளோட இந்த ஃபுட் ப்ராசஸிங் என்டர்பிரைசஸ்க்கும் ஒரு விருது வழங்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? அந்த நிறுவனங்கள சரியா மேனேஜ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் குடியரசு தின விழாவுல நடந்த அணிவகுப்புல தமிழ்நாடு அவங்களோட அந்த அலங்கார ஊர்தின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? டேப்லூ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டேப்லூக்கு 3ஆம் இடம் வந்து கிடைச்சிருக்கும். சரிங்களா? அத சொல்லியிருக்காங்க. அதே மாரி ஒட்டுமொத்த செயல்திறன் கொண்ட மாநிலமாக தர்மபுரியைச் சேர்ந்த அந்த கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு விருது வழங்கப்பட்டிருக்கு. முக்கியமானது பார்த்தீங்கன்னா, மக்களை தேடி மருத்துவம் இருக்கு இல்லையா? மக்களை தேடி மருத்துவத்துக்கு யுனைட்டட் நேஷன்ஸோட இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் விருது வந்து வழங்கப்பட்டிருக்கும். இது முக்கியமா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மக்களை தேடி மருத்துவம்க்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கும். மத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா, கூட்டுறவுத்துறை அமைச்சகத்துக்கான விருதுகள் வந்து வழங்கப்பட்டிருக்கும். திருவாரூர்ல இருக்கக்கூடிய முத்துப்பேட்டை காவல் நிலையம் போன வருஷம் 2024ல சிறந்த காவல் நிலையமாக விருது பெற்றிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாரி முக்கியமான விருதுகள பத்தி குடுத்திருக்காங்க. ஸோ இந்த பேஜ் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு டைம் எக்ஸாம் போறதுக்கு முன்னாடியோ, இல்ல எக்ஸாம் போறதுக்கு முன்னாடினாலோ, இத ஒரு டைம் பார்த்துட்டு போங்க. சரியா? ஸோ இன்றைய செய்தித்தாள்ல நெறைய செய்திகள் இருந்துச்சு. நல்லா பார்த்து வைங்க. நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.